இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுடா. சௌமியா எங்க அட்மிட் பண்ணி ஐசியூல இருக்காங்க. உள்ளியா? ஆமா. டேய் 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 டேய். டேய் அக்கா, சௌமியாக்கு என்னாச்சுக்கா? டேய் நீ எதுக்குடா இங்க வந்த? உன்னால தாண்டா என் பொண்ணு சாக கிடக்குறா. அவளுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன். தம்பி சித்தப்பா போடுங்க அவன முதல்ல. ஒழுங்கா அவனை இங்க இருந்து போ சொல்லு, இல்லாட்டி இப்பவே அவனை சாகடிச்சிருவேன். இருங்க, இவன் என்ன செஞ்சா இப்போ? இவன் என்ன செஞ்சாடா? இவனாலதான் அவன் விஷம் குடிச்சிட்டு இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இவனா குடிக்க சொன்னா? டேய் நீ வாடா. அக்கா ப்ளீஸ்க்கா, ஒரே ஒரு தடவை சௌமியா பார்த்துட்டு வந்துடுறேன்க்கா. டேய் நீ எதுக்குடா என் பொண்ணை பார்க்கணும்? பண்ணதெல்லாம் போதாதா? அக்கா, அவன் எனக்கு அதானக்கா விஷம் சாப்பிட்டா. உனக்காக தான்டா விஷம் சாப்பிட்டா. அவ சாகட்டும். அவ செத்தாலும் உன்னை பார்க்க விட மாட்டேன். சித்தப்பா. டேய் பாத்தியா, பெத்த அப்பா மாதிரியா பேசுறாரு இவரு. மனசாட்சியே இல்லாத மனுஷங்கடா இவங்கலாம். இவங்களுக்கு எல்லாம் நம்ம மனசு புரியாது. நீ வா முதல்ல இங்க இருந்து வா. வாங்கடா. ஏய் போடா. வாடா. போடா போடா. டேய் போடா. அவனடா அண்ணா லூசு மாதிரி வஸ்து குடிச்சிட்டா. நீ அந்த பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிடுவியா? இதான் நீங்க படிச்ச படிப்பு உங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சா? உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா அந்த ஆள் உங்களை ஏதாவது பண்ணிருவான்னு தாண்டா நானே விலகி இருந்தேன். உங்களுக்கு அது புரியல? காதலுங்கிறது எப்பவும் வாழ்றதுக்கு தாண்டா, சாவறதுக்கு இல்ல. காதலிக்கிறாங்கிறதுக்காக அவங்கள கொலை பண்றது தப்புனா, காதலுக்காக தற்கொலை பண்ணிக்கிறது அதை விட பெரிய தப்புடா. அந்த முட்டாள்தனத்தை தான் அவ பண்ணிக்கிறா. இப்ப அதே பைத்தியக்காரத்தனத்தை நீயும் பண்ண போறியா? நீ நினைக்கிற மாதிரி சௌமியா ஒன்றும் லவ் ஃபெயிலியரால விஷம் குடிக்கல. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா அவ விஷத்தையே குச்சிருக்கா. டேய் என்னடா இவன் சொல்றான்? என்னடா அவன் சொல்றான்? உன்கிட்ட தானடா கேக்குறேன், அவன் என்ன சொல்றான்? அவன் சொல்றது உண்மைதான்க்கா. சௌமியாவை பொண்ணு பார்த்துட்டு போன அடுத்த நாள் சௌமியா கோவிலுக்கு வர சொன்னான். நான் அவளை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கதிர், நான் சௌமியா ஃப்ரெண்டு சுபா பேசுறேன். தயவு செஞ்சு போனை கட் பண்ணிடாதீங்க. சௌமியா ரொம்ப வெக்ஸ் ஆயிருக்கா. சுபா, அவகிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன், வேற வழியே இல்ல, அவன் என்ன மறந்துதான் ஆகணும். கதிர், அதெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். முதல்ல நீங்க இங்க வாங்க. வேண்டாம் சுபா, இனி அவளை நான் மீட் பண்றதா இல்ல. இது முடிஞ்ச கதையாவே இருக்கட்டும். ஐயோ கதிர், புரியாம நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. இப்ப இவ இங்க இருக்க மனநிலைமைக்கு என்ன வேணாலும் செஞ்சு போல இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு நீங்க எப்பயுமே மீட் பண்ணுவீங்களா அந்த கோயிலுக்கு வாங்க ப்ளீஸ். சரி வரேன்.
சௌமியா, ஏன் சௌமியா இப்படி பண்ற? புரிஞ்சுக்கவே மாட்டியா? நான் தான் என் சிச்சுவேஷன் சொல்லிட்டேன்ல. என்னால என் அக்காவுக்கு துரோகம் பண்ண முடியாது சௌமியா. உன்னை துரோகம் பண்ணன்னு நான் சொல்லவே இல்ல. கடைசியா உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். உன் கண்ணு முன்னாடி என் உயிர் போகணும்னு நினைச்சேன், அதுக்குதான் உன்னை வர சொன்னேன். முதல்ல இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்றதை நிறுத்து. நான் பிளாக்மெயில் எல்லாம் பண்ணல கதிர். சௌமியா, சௌமியா சௌமியா சௌமியா, சௌமியா, சௌமியா சௌமியா. ப்ளீஸ் கதிர், அவளை எப்படியாவது காப்பாத்துங்க. சௌமியா, தாலி கட்டுங்க கதிர், சீக்கிரம் அவளை காப்பாத்துங்க. சௌமியா, ப்ளீஸ் கதிர், யோசிக்காதீங்க. சௌமியா. சொன்னா கேளுங்க கதிர், ஏன் சௌமியா தாலியை இப்படி கட்டுங்க பண்ண? கதிர், அவளை எப்படியாவது சௌமியா, காப்பாத்துங்க. சௌமியா. ப்ளீஸ். சௌமியா, சௌமியா, எழுந்திரு சௌமியா. சௌமியா. சௌமியா சௌமியா, எந்திரி சௌமியா. எழுந்திரு சௌமியா. சௌமியா. எழுந்திரு சௌமியா. சௌமியா. கண்ணை திறந்து சௌமியா. பாரு. எழுந்திரு.